இன்றைக்கி வாழைப்பூவில் வடை செய்ய போகிறோம். வாழைப்பூவில் அந்த பூவில் இருக்க குட்டி தொப்பி மாதிரி இருக்கும், அதையும் வந்துட்டு அந்த குட்டி நாப் மாதிரி ஒரு கருப்பு கலரில் குச்சி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அப்படி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பில் சின்ன துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் வாழைப்பூ வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக வெட்டி மோரில் போட்டு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா பனஞ்சு எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி உருண்டையை வந்துட்டு வடை மாதிரி தட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் வாழைப்பூ வடை ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வாழைப்பூ வந்து கசப்பாக இருக்கும், அதே இது வடை மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அந்த பூவோட கசப்பு சுத்தமாக தெரியாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீட்டு பண்ண ஜானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக குட்டீஸ்க்கு இந்த வடையை செஞ்சு கொடுங்க, அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பாய்.